நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸோட அடுத்த பகுதிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். போன பகுதியில நாம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஒரு கம்பெனியோட ஷேர்னா என்ன, அப்புறம் இந்தியால இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சதுனால நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு பதில் தேடலாம். அந்த பெரிய கேள்வி என்னன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்குள்ள யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, இல்ல இது பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தானா? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமன் டவுட். வாங்க இன்னைக்கு இதுக்கு ஒரு தெரிவான விளக்கத்தை பார்ப்போம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த கிரவுண்ட்ல பெரிய பிளேயர்ஸும் இருக்காங்க, சின்ன பிளேயர்ஸும் இருக்காங்க. அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மெயினா 2 டைப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி பெரிய பெரிய ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், நாம அவங்கள இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் என்ன மாதிரியும் உங்க மாதிரியும் இருக்கிற சாதாரண மக்கள், அவங்க தான் ரீட்டெயில் பார்ட்டிசிபென்ட்ஸ். அந்த பெரிய நிறுவனங்களை பத்தி நாம இப்போ பேச போறதில்ல. ஆனா நாம, அதாவது ரீட்டெயில் பார்ட்டிசிபென்ட்ஸ், எப்படி இதுல கலந்துக்க முடியும்னு தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரி, இப்போ ஒரு சாதாரண ஆளா ஸ்டாக் மார்க்கெட்குள்ள என்டர் ஆகணும்னா என்ன தேவை? நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு 2 அக்கவுண்ட் மட்டும்தான் தேவை. அதான் மார்க்கெட்குள்ள போறதுக்கான 2 கீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட், டிமேட் அக்கவுண்ட். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு டிஜிட்டல் லாக்கர். நீங்க வாங்குற ஷேர்ஸ செக்யூரா எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வச்சுக்க இதுதான் யூஸ் ஆகும். பண்டெல்லாம் பேப்பர்ல ஷேர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா இப்போ எல்லாமே டிஜிட்டல் தான். அந்த டிஜிட்டல் ஷேர்ஸ ஹோல்ட் பண்றது தான் இந்த டிமேட் அக்கவுண்டோட வேலை. ஓகே, அப்போ அடுத்தது என்ன? ட்ரேடிங் அக்கவுண்ட். உங்க டிமேட் அக்கவுண்ட்ல ஷேர்ஸை வைக்கணும்னா முதல்ல அதை வாங்கணும்ல. அந்த பை அண்ட் செல், அதாவது வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தேவைப்படுறது தான் இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட். இது மூலியமா தான் நீங்க மார்க்கெட்ல உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுவீங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 அக்கவுண்ட்டும் சேர்ந்து தான் ஒர்க் ஆகும், ஒரு ஜோடி மாதிரி. ட்ரேடிங் அக்கவுண்ட் வச்சு நீங்க ஷேர்ஸை வாங்குவீங்க, விப்பீங்க. அப்படி வாங்கின ஷேர்ஸ் உங்க டிமேட் அக்கவுண்ட்ல போய் செக்யூரா சேர்ந்துடும். அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா இருக்குல்ல? இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய பயம் இல்லனா ஒரு தவறான நம்பிக்கை. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பணம் வேணுமா, லட்சமா வேணுமா, இது பணக்காரங்களுக்கு மட்டும் உள்ள விஷயமா? கண்டிப்பா இல்லவே இல்ல. ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த லைனை நல்லா பாருங்க. தொடங்குவதற்கு நீங்க பணக்காரராக இருக்க வேண்டியதில்லை. இதை உங்க மனசுல நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை மாத்தணும். உண்மையா சொல்லணும்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க யாரு தெரியுமா? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மாச சம்பளம் வாங்குற நம்மள மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க, இப்படி சாதாரண மக்கள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பெரிய சக்தியாவே இருக்காங்க. நீங்க சின்ன அமௌண்ட்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாயில கூட உங்க ஜர்னியா ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிட்டே போகலாம். முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அது எவ்ளோ பெரிய அடியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரி, நாம இந்த விளக்கத்தோட ஏறக்குறைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அடுத்து என்ன பார்க்க போறோன்றதையும் சொல்றேன். இன்னைக்கு நாம பேசினதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் யாரோ சில பேருக்கு மட்டும் இல்ல. அந்த கதவு யாராலையும் மூடப்படல. அது உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மக்களை வாங்க நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு கூப்பிடுது. அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் திறந்துதான் இருக்கு. நம்ம இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிறதுக்கு நம்ம நியூரோடாரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்களோட நம்ம அடுத்தடுத்த விளக்கங்கள்ல சந்திப்போம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வி, எதுக்கு இந்த ஷேர் பிரைஸ் எல்லாம் மேலையும் கீழையும் போகுது? டெய்லியும் அந்த நம்பர்ஸ் மாறிட்டே இருக்கே, அதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? இத பத்தி நம்ம அடுத்த விளக்கத்துல தெளிவா பார்ப்போம். அதுவரைக்கும் நன்றி.